எங்கேயாவது நிறுத்துற, நீ வீட்டுக்கு போயிடுன்னு என்கிட்ட எவ்வளவோ சொல்லியும் நான் கேட்கல. இல்ல, ருக்கு அக்கா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நான் கிளம்புவேன்னு அடம் பிடிச்சேன். இவ்வளோ நேரம் ஹிரோஷிமா என் கூட எப்படி இருந்தாரு, அவரோட கதை என்னன்னுலாம் கேட்டீங்க. ஆனா அவர் மேல இருந்த கேஸ பத்தி கேட்டா உண்மையாவே ஆச்சரியப்படுவீங்க. அவர் மேல இருந்தது சைல்ட் அப்டக்ஷன் கேஸ். ஹிரோஷிமா, நான் சொல்றதை கேளு. உடனடியா அந்த குழந்தையை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆயிரு. அட்லீஸ்ட் உன் உயிரையாவது காப்பாத்திக்க. நான் வண்டியில இந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என் வழியை பார்த்துக்கிட்டு போயிடுறேன் சார். அதை விட்டுட்டு நீங்க உங்க போலீஸ் புத்தியை என்கிட்ட காட்டினீங்க, இவ்வளோ நான் சுட வேண்டியதாயிடும். என்னங்க இவன் நம்ம கிட்டயே உசாரா இப்படி ஒரு வேலையை காட்டுறான்? சும்மா தானே சொல்றீங்க மாமா? ஆமா தங்கம், அவங்கள பயமுறுத்துறதுக்காக தான். என் கையில தான் கண்ணே இல்லையே பட்டு. இல்ல ஸ்டாப் ஸ்டாப். இவங்க குழந்தையோட பேரண்ட்ஸ் தானே? நியூசன்ஸ். இவங்களுக்கு எப்படிங்க விஷயம் தெரிஞ்சது? தெரியல சார். சார். ரூபா சார், அந்த மெகா போனை எப்படி கொடு. இந்தாங்க சார். ஹிரோஷிமா, நீ குழந்தையோட மாட்டிக்கிட்டேங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே அந்த குழந்தையோட அப்பா அம்மா இங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் அந்த குழந்தைய அனுப்பி வை. ஹாய் மாமா, எங்க அம்மா வந்திருக்காங்களா? வா மாமா, நம்ம போலாம். இல்ல பட்டு, என்னால வர முடியாது. ஏன் மாமா? நீ நேரா உங்க மம்மி பின்னாடி போயிடுவ, நான் நேரா கம்பி பின்னாடி தான் போய் நிக்கணும். இங்க பாரு, நான் என் அப்பா கிட்ட நீ எந்த தப்பும் பண்ணல, நீ ரொம்ப நல்லவன், எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்த, பிஸ்கட் வாங்கி கொடுத்த, என் காரை சரி பண்ணன்னு இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி போலீஸ் அங்கிள உன்னை விட சொல்லி சொல்றேன். ஓகேவா? நீ என்ன நல்லவன்னு சொல்ற பட்டு, ஆனா இந்த உலகம் என்ன கெட்டவன்னு சொல்லி ஷூட் பண்றதுக்காக வந்திருக்கு. அப்படியா? மேடம், மேடம் இங்க பாருப்பா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, எவ்வளவு பணம் வேணுமோ கேளு, நான் கொடுக்கறேன். தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடுப்பா. பட்டு, உங்க அம்மாவோட பேர் என்னம்மா? சுனிதா. சுனிதா மேடம், உங்களுக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா? ஏய் ஹிரோஷிமா, அமைதியா சரண்டர் ஆக சொன்னா குழம்பு மோருன்னு ஆர்டர் போடுறதுக்கு இது என்ன பெரிய ஹோட்டல்னு நினைச்சிட்டியா? மேடம், நான் கேட்டது உங்ககிட்ட தான். செய்ய தெரியும் அப்படின்னா நான் பட்டுக்கிட்ட அவளுக்கு பிடிச்ச மீனை பிடிச்சு கொடுக்கறேன், நீங்க அவளுக்கு நல்ல மீன் குழம்பு வச்சு கொடுங்க. சரி, செஞ்சு கொடுக்கறேன். உனக்கு இனிமே நேரம் இல்ல. உடனடியா அந்த குழந்தைய எங்க கிட்ட ஒப்படைக்கணும். இல்லன்னு வை, உன்னை ஷூட் பண்ண ஆர்டர் கொடுத்துருவேன். சரிங்க சார், நான் குழந்தைய ஒப்படைச்சிடுறேன். ஆனா உங்ககிட்ட இல்ல, இவளோட அப்பா அம்மா கிட்ட. குழந்தையோட அப்பா அம்மாவை நீங்க என்கிட்ட அனுப்பி வைங்க. நான் அவங்க கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டு உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். ஹிரோஷிமா, நான் அப்படி உங்ககிட்ட பேரண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்க முடியாது. வேணும்னா நான் வரேன், குழந்தைய நீ என்கிட்ட கொடுத்துரு. அப்படின்னா உங்களை நம்பி நான் எப்படி சார் வர்றது? இப்போ உங்களுக்கு குழந்தை வேணுமா வேணாமா? வேற ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்கிறேன். ஜோசப், ஆர் யூ ரெடி? நான் எப்பவோ ரெடி. சரி. பிரவீன் சார், நீங்க இப்போ எங்க கூட கோஆபரேட் பண்ணீங்கன்னா குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். We are ready. ஹிரோஷிமா, உன் மேல நம்பிக்கை வச்சு பேரண்ட்ஸை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிரு. சரி, அனுப்பி வைங்க சார். ஹிரோஷிமா, அவங்க வராங்க. நம்ம டைம் முடிஞ்சிருச்சு, நீ வா போலாம். சரி மாமா, ரெடி. பிரவீன், நம்ம சுட்கியை பாத்தீங்களா?
நான் அவளை பார்த்துக்கிட்டு தான் வரேன். நீ பேசாம இருக்கியா? இல்ல பிரவீன், நம்ம சுட்கியோட கால் பாத்தீங்களா? அவளே தானா நடந்து வரா. அவ கால் குணமாயிருக்கு. என்னாலயே என் கண்ணு நம்ப முடியலைங்க. அவ காலு நம்ம வீட்லயே குணமாயிடுச்சு. நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன் அந்த லிம்ப கழட்டி தூக்கி எறின்னு. நீ தான் அதை அப்படியே வச்சிருந்த. அதான் அவன் கழட்டி தூக்கி எறிஞ்சிருக்க, அவ்வளவுதான். நீ பேசாம வரியா? ஜோசப், பி ஆன் ஹை அலர்ட். உங்க குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார். அவன் பிரவீன் கிட்ட என்னமோ பேசிட்டு இருக்கா சார். உங்ககிட்ட நான் பட்டை ஒப்படைச்சிட்டு நான் என் வழியில போயிடுறேன். ஆனா நீங்க போலீஸ் சொல்றத கேட்டுக்கிட்டு என்ன பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. நீங்க அப்படி பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா இந்த போலீஸ்காரங்கெல்லாம் மோசமான ஐடியா தான் கொடுப்பாங்க. அதான் முன்னாடியே சொல்றேன். இங்க பாருப்பா, அவங்க எங்களுக்கு எந்த ஐடியாவும் கொடுக்கல. எங்களுக்கு எங்க சுட்கி மட்டும்தான் முக்கியம். தயவு செஞ்சு எங்க சுட்கிய எங்க கிட்ட கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எங்க வேணாலும் போ. நீ அங்க ஏதோ டிராமா நடக்குது. மேடம், வளர்த்த நாயையும் பெத்த தாயையும் நம்பணும்னு சொல்லுவாங்க. உங்களை நான் நம்புறேன் மேடம், நம்புறேன். ஜோசப் சார், நான் 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணிட்டு அங்க போறேன். ஓகே சார். அங்க அவன் ஏதாவது வாலாட்டினான்னா நான் 5ன்னு சொன்னதும் ஷூட் பண்ணிருங்க அவன் கால்ல. எந்த காரணத்தை கொண்டும் நான் சொல்லாம நீங்க ஷூட் பண்ணக்கூடாது. 1 ஜோசப், அவன் தப்பிச்சு போக பிளான் பண்றான்னு நினைக்கிறான். அவன் ஒரு அடி எடுத்து வச்சா கூட அவனை ஷூட் பண்ணிடுங்க. பக்கா. சார், ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் சார். சுட்கி, பாய் மாமா. 3 Yes, son. மாமா. எழுந்திரீங்க மாமா. மாமா, மாமா. மாமா, எழுந்திரீங்க மாமா. எழுந்திரீங்க மாமா. மாமா. மாமா, நான் வரல போ. எழுந்திரீங்க மாமா. மாமா, எழுந்திரீங்க. மாமா, எழுந்திரீங்க மாமா. மாமா.
சமுதாயத்துல பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்கீங்க. குழந்தையத்தான் உங்ககிட்ட கொடுத்துட்டானே, அப்புறமும் ஏன் அவனை சுட்டீங்க? எனக்கு என் குடும்பம் தான் உலகம். அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். நீங்க கொன்னது மனுஷனை இல்லைங்க, மனிதாபிமானத்தை. You are a criminal. கசை சார். இந்த மிருகத்தை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. ஓகே ஹலோ, சார். கண்ணை கொடுங்க. கொடுங்கன்னு சொல்றல. வாங்க 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 வா. ரூபா, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. எல்லாரும் கிளம்புங்க. எஸ் சார். குழந்தை மனசு இருந்தா உலகத்துல எல்லாமே அழகா தெரியும்னு சொல்வாங்க. அன்னைக்கு நான் குழந்தையா இருந்தேன். உலகத்துக்கே கெட்டவரா தெரிஞ்ச ஹிரோஷிமா எனக்கு ரொம்ப நல்லவரா தெரிஞ்சாரு. ஆனா ஹிரோஷிமாவும் குழந்தை மனசுக்காரர் தான். அவரும் ஒரு குழந்தை தான். ஆனா உலகம் அவருக்கு வாழ வாய்ப்பே கொடுக்கல. டார்வின்ஸ் தியரியை கேட்டிருப்பீங்க. ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு. பெரும்பான்மையா இந்த உலகத்துல ரொம்ப நல்லவங்களுக்கும் ரொம்ப அப்பாவிங்களுக்கும் கண்டிப்பா இடம் இல்லைன்னா எனக்கு இன்னைக்கும் தோணும். நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என் அப்பா கிட்ட கேட்டேன், உங்க அம்மாவை ரேப் அட்டெம்ப்ட் பண்ணாங்க, அதான் ஷூட் பண்ணேன்னு சொன்னாரு. என் அம்மாவை கேட்டா, இல்ல நாகசாக்கி ரேப் அட்டெம்ப்ட் பண்ணா, அவனை அடிச்சுட்டு ஹிரோஷிமா என்ன தூக்கிட்டு